ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள். இன்றைக்கி அறிஞர் அண்ணா தொடர்பான வீடியோஸ் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். திமுக அரசு சார்பாக அறிஞர் அண்ணாவுக்கு செய்த சிறப்புகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எங்களால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க, அவருக்கு செய்த சிறப்புகள் என்னென்னு பார்த்துடலாம். 1969 அறிஞர் அண்ணா இறந்த அதே வருஷம் நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவருடைய திருவுருவப் படம் திறந்திருப்பாங்க. காவல்துறையினருக்கு அவருடைய பேரில் அண்ணா காவல் பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விருது வழங்கப்பட்டு வருகிறது. அண்ணா நினைவாக அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறமா சென்னையில் இருக்கிற மவுண்ட் ரோடுக்கு அண்ணா சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் சூட்டியிருப்பாங்க. அறிஞர் அண்ணா பேரில் தமிழக அரசு பல்வேறு விருதுகள் வழங்கிட்டு வராங்க. அப்புறமா சென்னை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவமனை தொடங்கியிருப்பாங்க. அறிஞர் அண்ணா பேரில் சித்த மருத்துவமனை ஒன்று இயங்கிட்டு வருது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பேரில் ஏழை எளிய மக்களுக்கு தமிழக அரசு பல திட்டங்கள் செயல்படுத்திட்டு வர்றாங்க இன்றளவும். அதுக்கப்புறமா அண்ணா நூற்றாண்டை ஒட்டி அவங்க 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு வழங்கும் திட்டம் தொடங்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அண்ணா நூற்றாண்டு விழாவை ஓராண்டு முழுவதும் மாவட்டம் தோறும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ணா நினைவாக சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டது. மேலும் அறிஞர் அண்ணா பேரில் பேருந்து நிலையம், பல கட்டிடங்கள் எல்லாமே திமுக அரசால் கட்டப்பட்டது. அண்ணா தொடர்பான இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.